சவுத் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த இடங்கள்ல விட அங்கே ரொம்ப அந்த சாதி ரீதியிலான அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது. இன்னொன்று அங்கே எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி வைப்ரண்ட் கம்யூனிட்டிஸ் நாங்கள் தான் அப்படிங்கிறத வந்து நிரூபிப்பதற்காகவே வந்து ஒரு கேங்காகவே இருப்பாங்க. இதுல ரொம்ப கெடுவாய்ப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறையும் சிறைத்துறையுமே வந்து சாதியா வந்து தான் எல்லா இடங்கள்லயுமே இருக்கிறாங்க. நம்ம வந்து Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Rajmahal Silks Madurai. இது கவின் கொலை வழக்குல, ஏன்னா அவங்க அம்மாவே வந்து காவல்துறையை சார்ந்த ஒருத்தவங்களா இருந்தாங்க. இதெல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க, சமூகத்திற்கே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னு எடுத்துக்கலாம். இவங்க கிட்ட இருந்தும் இது போன்ற தவறுகள் நடக்குது அப்படிங்கிறது தவறான ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப தவறு. அதான் நான் சொல்றேன், திரும்ப அவங்களுக்குமே இப்ப நீங்க ஒரு அரசு அதிகாரியா வந்துட்டேன்ற போது நீங்க எல்லாருக்குமே பொதுவானதா இருக்கணும். இன்னமும் நீங்க அந்த ஜாதி அடையாளத்தோட, அதாவது காவல்துறையில இருக்கீங்க, காவல்துறையில அந்த ஜாதி அடையாளத்தோடய நீங்க இருக்கிறீங்கன்னா எப்படி ஒரு விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு தவறு பண்ணி ஒருத்தன் வர்றான், ஒரு சொந்த ஜாதியில இருந்தே வர்றான்னா அவன் மேல ஆக்ஷன் எடுக்க உனக்கு தோணுமா? அதே இப்போ இந்த வழக்குல அந்த பையன் பார்ல பிளாக்ல சரக்கு வைக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. இதே இடத்துல அந்த தூத்துக்குடியில வேற சம்பவமே இல்லையா? தூத்துக்குடியில் எவ்வளவு குற்ற வழக்குகள் இருக்கு. ஏன் அதுல எல்லாம் யாரையுமே இந்த காவல்துறை போய் இவ்வளவு கடினமா நடந்துக்கலையே? இந்த லாக்அப் டெத்துல அதிகமான இறப்பு வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்களும், எங்க யாரு அதிகமா இருக்காங்கன்னு பார்த்தா அந்த வறுமை கூட்டு கீழே இருக்கிறவர்களும் ஒண்ணுமே, அதாவது யாரு கேள்வி கேட்க மாட்டாங்களோ, யார் புள்ள பூச்சிகளோ அவங்கள தான் போட்டு அடிச்சிருக்காங்க போலீஸ். சரி, குறிக்கலாம். பிரம்மா சொன்னது ஒரு சரியான புள்ளி. ஏன்னா மிக சமீபத்தில் தான், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த பிரச்சனை குறித்து காவல்துறை மட்டத்திலே விவாதிக்கப்பட்டது. இது வந்து ஒரு பொதுத்தளத்தில் சோசியல் ஆக்டிவிஸ்டும் ஊடகவியலாளர்களும் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆகவே அப்போது ஒரு விழிப்பு ஏற்பட்டு இதை செய்திருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட 2-3 சமூகம் தான் அங்கே டாமினன்ட் கம்யூனிட்டிஸ். அந்த டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் சேர்ந்தவர்களை பொறுப்புகளில் நியமிக்கக்கூடாது, பகை உணர்ச்சி இருக்கிறதுனால. நான் தெளிவாக சொல்கிறதுனா ஒருத்தர் பேரை குறிப்பிட்டு சொல்ல முடியும். தென்மண்டல ஐஜியாக மதிப்புக்குரிய திரு அஸ்ராக் அவர்கள் இருந்தபோது இந்த பிரச்சனைகள் அவ்வளவு தூரம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் 2 இஷ்யூவை கட்டுப்படுத்தினார். இந்த கம்யூனல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டங்களை கட்டுப்படுத்தினார். இந்த தினம் உளவுத்துறையினுடைய ஐஜியாக இருக்கார். சமூக ரீதியாக ஏற்பட்டு வந்த பதட்டங்களை கட்டுப்படுத்தினார். இன்னொன்று நார்காட்டிக்ஸ், ட்ரக்ஸு. அங்கே தூத்துக்குடியில் நிறைய அது வழியாக வந்துட்டு இருந்த இடம். அங்கே மெயினாக பெரிய அளவில் அதை அவர் கண்ட்ரோல் பண்ணார். அவர் எங்கெல்லாம் இருந்திருக்காரோ கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கார். நார்த் சென்னையில் ஒரு அடிஷ்னல் கமிஷனராக இங்கே சென்னையில் இருந்தப்போ லாண்ட் ஆர்டரில் ரவுடிகளை ஒடுக்கிறதுல கவனம் செலுத்தினார். பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸில் திமுக ஆட்சியில் அவரை மாற்றியது, வடக்கு மண்டல ஐஜியாக மாற்றியது தவறு என்று அந்த சமயத்திலேயே நான் ஊடகவாதத்தில் பேசினேன். தூத்துக்குடியில் ஒழுங்காக இருந்தார், அங்கேருந்து தூக்குனீங்க. இங்கே அடிஷ்னல் கமிஷனராக வந்தார், இங்கேருந்து தூக்குனீங்க அப்படின்னு சொன்னேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியோடு ஒப்பிட்டு சொன்னேன். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அதற்கு சிறந்த உதாரணமாக ஒரு உதாரணத்தையும் சொல்லியிருக்கேன். போலீஸ் கமிஷனராக விஜயகுமார் இருந்தபோது அவர் எடுத்த நடவடிக்கைகளுக்கு எப்படி செல்வி ஜெயலலிதா முழு ஒத்துழைப்பு கொடுத்தார், திரிபாதி இருந்தபோது எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தார், அப்படிலாம் உதாரணங்களை சொன்னேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த சமயத்தில் திரு அஸ்ராக் போன்றவர்களுடைய யோசனையை இந்த அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய சமூக பதற்றத்தை தணிப்பதற்கு. ஓகே, அருண்மொழி சார், நீங்கள் சொல்லுங்கள். வட மாவட்டங்களையும் சரி, மேற்கு மண்டலங்களையுமே சரி, ஜாதிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் தொடர்ந்து தென் மாவட்டங்கள் மட்டுமே இந்த பிரச்சனைகளில் டாமினேட் பண்ணுறதுக்கான பின்புலமும் காரணமும் என்ன? இல்லை, நீங்கள் சவுத் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த இடங்கள்ல விட அங்கே ரொம்ப அந்த சாதி ரீதியிலான அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது. இன்னொன்று அங்கே எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி வைப்ரண்ட் கம்யூனிட்டிஸ் நாங்கள் தான் அப்படிங்கிறத வந்து நிரூபிப்பதற்காகவே வந்து ஒரு கேங்காகவே இருப்பாங்க. இதுல ரொம்ப கெடுவாய்ப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறையும் சிறைத்துறையுமே வந்து சாதியா வந்து தான் எல்லா இடங்கள்லயுமே இருக்கிறாங்க. நம்ம மறுப்பதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. திரைப்படங்களை காண்பிப்பதெல்லாம் வந்து உண்மைதான். ஒரு சிறைக்குள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது காவல்துறை அதிகாரியே சொன்னது, ஒரு சாதியோட பேரை வச்சு இந்த செல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு காவல்துறைக்குள்ளேயும் சிறைத்துறைக்குள்ளேயும் புறையோடி போயிருக்குது சாதி. அப்போ அதை முதல்ல நம்ம வந்து வேரில் விண்ணீர் ஊற்ற வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அங்கே திருத்தினா மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்களுடைய மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சமாக திருந்துவாங்க. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த காவல்துறை அதிகாரி அந்த மோட்டிவில் பார்த்தாரான்றது நமக்கு தெரியாது. அது நம்ம ரிப்போர்ட்ஸ்லேயோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் வெளியில் வரப்போகுது. ஆனால் இந்த போலீஸ் ரீஃபார்ம் இருக்குல்ல, இதை செய்வதற்கான ஒரு சரியான ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த விஷயம் நம்ம எடுத்துக்கணும்.
இப்போ சில மாதங்களுக்கு ஐ திங்க் ஸோ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தலைமையில் அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாடுலாம் போட்டார். அவங்கள்ட்டலாம் எக்ஸ்பிளைன் பண்ணார், மக்களை வந்து கொஞ்சம் கனிவாக கையாளுங்க, கொஞ்சம் மரியாதையாக நடத்துங்கள்லாம் சொன்னார். சொல்லி முடிக்கப்பட்ட சில நாட்களில் தான் சபரிவர்மன் வந்து படுகொலை செய்யப்பட்டார். காவல் விசாரணை படுகொலை தான் அது. அப்போது காவல்துறையினருக்கு வந்து முதலமைச்சர் ஒன்று சொல்கிறாரு, நம்ம அதை கேட்கணும், நம்ம கேட்கலன்னா நம்ம நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இன்னும் ஷார்ப்பாக போய் ரீச் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணலாம்னா வேற வழி இல்லை, நம்ம இருக்கிறது முதலமைச்சர் தான், அப்போ அவட தான் நம்ம கேட்டாகணும். அப்போ இன்னும் நீங்கள் வந்து அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணணும், அல்லது அழுத்தம் கொடுக்கணும், அல்லது அழுத்தத்தை வேறு வகையில் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, அவங்க என்ன தரப்ப சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு சங்கம் கிடையாது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் ஒரு விமர்சனமே வந்துச்சு, நீங்கள் ஒரு தலைமையில் போடுறவங்களோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களோ வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை உருவாக்குவதற்கான தொடக்க புள்ளியா இருக்கணும். Behind Woods in Face Off the Digital Debate Show. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face Off, the digital debate show powered by Rajmahal Silks Madurai.